பூத கண்ணாடி வைத்து பார்த்தாலும் அதிமுக ஆட்சியில் குறை கண்டுபிடிக்க முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மக்களவை தொகுதியின் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, தொகுதிக்குட்பட்ட மக்கள் ஏசி சண்முகத்தின் மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் 600 ஏழை மாணவர்கள் அவரது கல்லூரியில் இலவச கல்வி பயிலலாம் என்றும் அறிவித்தார். சொந்த செலவுல இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர் யாராவது நோய்வாய்ப்பட்டா மருத்துவமனையிலேயே சேர்த்து சிகிச்சை அளிக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இலவசமா வைத்தியம் பண்ணும் என்று. அதே போல அவருடைய கல்லூரியில 6 சட்டமன்றம் இருக்குது. இந்த 6 சட்டமன்றத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் எந்த கட்டணமும் இல்லாமல் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் 100 சீட் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். 600 பேர் கல்வி கட்டணம் இல்லாம கல்லூரியில படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று தெரிவித்திருக்கின்றார். கோடநாடு கொலை கொள்ளையை கண்டுபிடித்தது அதிமுக அரசுதான் என கூறிய அவர், பூத கண்ணாடியை வைத்து பார்த்தாலும் அதிமுக மீது குறை கூற முடியாது என கூறினார். நான் ஏதோ கொலை பண்ணிக்கலாம், கொடநாட்டுல கொள்ளை அடிச்சிருக்கேன். அந்த கொள்ளையை கண்டுபிடிச்சதே அதிமுக தான். அதிமுக அரசு தான் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்கின்ற குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுத்தது திமுக. அப்படின்னா அந்த கொலைக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு சந்தேகப்படுறாங்க. இல்லைன்னா ஏன் ஜாமீன் கொடுக்கிற? நீ என்ன கண்டுபிடிச்சாலும் பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சாலும் ஒரு குற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியாது. இதைத் தொடர்ந்து ஆற்காடு மற்றும் முத்துப்பேட்டை பேருந்து நிலையத்தில் பாமக வேட்பாளர் AK மூர்த்திக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். தன்னை ஒரு நாளும் முதலமைச்சர் என தாம் எண்ணியதில்லை என்றும் ஒவ்வொரு விவசாயியும் முதலமைச்சர் தான் என்றும் அவர் தெரிவித்தார். உழைக்கின்றவர்கள், விசுவாசமாக இருக்கின்றவர்கள் அனைவருமே பதவிக்கு வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியில் நாங்கள் உறுப்பினராக இருந்து படிப்படியாக உயர்ந்து 45 ஆண்டு காலம் 1974 என்னுடைய ஊர்ல நான் கல்லூரியில படிக்கும் போது கிளை செயலாளராக இருந்தேன். ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, சட்டமன்றம், நாடாளுமன்றம், தலைமை கழக நிர்வாகி, அமைச்சர், முதலமைச்சர், படிப்படியா உயர்ந்தோம். ஸ்டாலின் எப்படி உயர்ந்தாரு? அது அப்பா முதலமைச்சர், அது அப்பா திமுக தலைவர். அதனால அவர் MLA ஆகி மந்திரியானார். இங்கே நிற்கின்றார்களே அவர்கள் இங்கே வர வேண்டும். அதுதான் உழைப்பு. வேலூர் மாவட்டம் பணப்பாக்கத்தில் பிரச்சாரம் செய்த போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக புதிய வீடியோ வெளியாகியுள்ளதாக கூறினார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேணுகோபாலை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருவள்ளூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியை கலைக்க முயன்ற துரோகிகளால் தான் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதாக கூறினார்.